ஹாய் உறவுகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ அப்படின்னு கூட வச்சுக்கோங்க உறவுகளே. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்களை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஐயா பார்த்தீங்கன்னா நிறைய அந்த ஏழை மக்களுடைய அந்த அந்த வழியை புரிந்தவராக வந்து ஏழை மக்களுடைய வழி இவரை தாண்டி வந்து யாரும் இந்த அளவுக்கு புரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கிறது தாங்க ஒரு அப்பட்டமான உண்மை. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பொங்கலுக்கு ஒரு 3000 போட்டார். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 5000 வந்து ரேஷன் கார்டுக்கு கொடுத்தாரு ஏழை மக்களுடைய வழியை புரிஞ்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் தேர்தலுக்கு முன்னாலேயே வந்து ஒரு கூப்பன் ஒன்று கொடுக்குறாங்களாம். 8000 ரூபாய் வந்து பொருளுக்கான அந்த ஒரு கூப்பன். அந்த கூப்பன் வந்து நம்மளுடைய ரேஷன் கடைகளில் அங்கங்கே கொடுத்துட்ருக்காங்க. வந்து கொடுத்துட்ருக்காங்களா என்னன்னு எனக்கு தெரியல. நான் வாங்கிட்டு இருக்கிறதா தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. அந்த கூப்பனை வந்து வாங்கி நம்ம இப்போ வச்சுக்கிட்டோம்னா தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் ஓட்டு போட்டதுக்கப்புறம் அவர் வந்து மறுபடியும் வந்து ஆட்சியில் வந்து உட்காந்தாருன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா மறுபடியும் சிஎம்மாக அவர் வந்து மறுபடியும் அந்த ஆட்சியில் வந்து அவர் உட்காந்தாருன்னா, அந்த 8000 ரூபா அந்த கூப்பன் பார்த்தீங்களா, அது வந்து வசந்தன் கோன்னு ஒரு நிறுவனம் இருக்குது. எல்லாருக்குமே அது தெரியும். வீட்டு உபயோகப் பொருட்களுக்கான ஒரு நிறுவனம் அது. வசந்தன் கோ நிறைய பேருக்கு ஒரு பரிச்சயப்பட்ட ஒரு கடை தான் அது. அந்த கடை எல்லா ஊர்கள்லையுமே இருக்குது. அந்த கூப்பனை கொண்டு போய் ரேஷன் கடையில் கொடுத்தாங்க பார்த்தியா, அந்த கூப்பனை கொண்டு போய் அங்கே கொடுத்து அந்த அந்த கடைகளில் கொடுத்து அங்கே வந்து நமக்கு என்ன அந்த 8000 ரூபாய்க்கு என்ன பொருள் தேவையோ அதை நம்ம வாங்கிக்கலாம். வந்து எவ்வளோ பெரிய அற்புதமான ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அற்புதமான ஒரு திட்டத்தை நம்ம ஐயா கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி வந்து எத்தனை பேர் வந்து ஒரு ஒரு மிக்சியே பார்க்காதவங்க இன்னமும் கூட இருக்கிறாங்க, ஒரு ஒரு டிவியை பார்க்காதவங்க இருக்கிறாங்க, ஒரு ஃப்ரிட்ஜை பார்க்காதவங்க இருக்கிறாங்க, நிறைய பேர் ஏழை மக்கள் இருக்காங்க இல்லையா. அந்த மக்களுடைய வழிகளை புரிஞ்சு அவர் வந்து இதெல்லாம் கொடுத்துருக்காரு. இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு தேவையானது ஏழை மக்களுடைய வழியை புரிந்தவராக இன்னும் என்னென்னலாம் வந்து கொடுக்க முடியுமோ ஒரு ஆட்சியில் என்னென்ன நல்லதெல்லாம் வந்து இந்த இது வந்து இப்போ வந்து இந்த 5 வருஷத்தில் செய்ய முடியாதெல்லாம் வந்து அடுத்து வரப்போகிற அந்த இதில் வந்து செய்ய போகிறாராம். உறவுகளே நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஐயா மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மனம் படைத்தவர் யாருமே இருக்க மாட்டாங்க. இவரை தாண்டி ஏழை மக்களுடைய வழியை புரிஞ்சவங்க யாராச்சும் இருப்பாங்களா? யோசிச்சு பாருங்க. எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. ஐயா எல்லாத்தையும் கொடுப்பாங்க. மாதம் பார்த்தீங்கன்னா 5000 உதவித்தொகை 5000 கூட மாற்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கல்வி உதவித்தொகை பார்த்தீங்கன்னா இப்போ 1000 ரூபா கொடுத்துட்ருக்காங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதையும் ஒரு 10,000 உயர்த்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாதத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி நம்மளுக்கு 30,000 35,000 வரைக்கும் மாதத்தில் ஐயா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அப்படி வந்து ஒரு வள்ளல் அள்ளி கொடுக்குற ஒரு வள்ளல் பரம்பரையை சார்ந்தவர் தான் நம்ம ஐயா ஸ்டாலின் அவர்கள். சொல்லலாம், அதுதான் உண்மை. திடீர்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு மக்கள் வந்து நம்ம ஆட்சியில் இப்போ 5 வருஷமாக கொடுத்த ஆட்சியில் மக்கள் வந்து இவ்வளோ செல்வ செழிப்பாக இருந்திருக்காங்க. ஏன்னா இப்போ நம்ம அடுத்த 5 வருஷம் நம்மளுக்கு தேர்ந்தெடுத்தாங்கன்னா நிறைய வந்து அவங்க நல்லபடியாக நம்ம வாழ வைக்கணும். கடனே இல்லாத ஒரு தமிழகத்தை நம்ம கொடுத்துருவோம். இப்போ வந்து 10 கோடியாக என்னமோ இருக்குது கடன். 10,000 கோடியே என்னமோ சொல்கிறாங்க கடன் இருக்குதான் தமிழ்நாட்டுக்கு. இப்போ ஐயா மறுபடியும் அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு ஆட்சிக்கு வந்தாங்கன்னா 11,000 கோடியோ இல்லை 12,000 கோடியோ அதை தாண்டி கூட போகலாம். ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று சொல்கிறேன், உறவுகளை நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. எல்லா பொருளும் ஐயா கொடுப்பாங்க, வாங்கி வீட்டை ருப்பி வச்சுக்கோங்க. ஆனால் அதை ஆள்றதுக்கு உங்களுக்கு பிள்ளைகளோ இல்லை பெண் பிள்ளைகளோ இல்லை ஆண் பிள்ளைகளோ யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன் அவ்வளோதுக்கு போகிறீங்க? நீங்களே அன்றாடம் காட்சியாக இருக்கீங்க. டெய்லியும் வேலைக்கு போனால் கூலி வேலைக்கு போனால் தான் சாப்பாடுன்னு வச்சுக்கினேன். நீங்களே கூலிக்கு வேலைக்கு போயிட்டு வெளியே திரும்பி வரும்போது உங்களுக்கே பாதுகாப்பு இருக்காது. பார்த்தீங்கன்னா ஒரு கற்பழிப்போ இல்லை வெட்டோ குத்தோ எது வேணாலும் நடக்கலாம். எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. ஐயா கொடுக்குறத வாங்கி வச்சுக்கோங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு போதை இல்லாத தமிழகத்தையோ இல்லை ஒரு வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு சேஃப்டியான ஒரு நல்ல ஒரு ஆட்சியோ இவரால் நமக்கு கொடுக்க முடியாது. எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டா தானே யாரும் ஆள்றதுக்கு இல்லாமல் கடைசி குப்பையிலையும் எங்கேயாச்சும் குப்பை கூடத்துலையோ இல்லை எங்கேயாச்சும் தூக்கி போடலாம். ஏன்னா அதனால் வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஐயா வந்து செம்மையாக வந்து வீட்டு இல்லத்தரசிகளுடைய மனசெல்லாம் கவர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட திட்டங்கள்லாம் அறிவிச்சிருக்காரு. மக்களை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் சொல்கிறத சொல்லிட்டேன், அப்புறம் உங்கள் இஷ்டம். ஏன்னா இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, இந்த 8,000க்கும் 10,000க்கும் ஆசைப்படாதீங்க. அப்போ தெரிஞ்சுக்கோங்க, இத்தனையும் அவர் கொடுக்குறாருன்னா அப்போ எந்த அளவுக்கு அவர் அடிச்சிருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. இந்த நம்மளுடைய ஓட்டு வந்து ஒரு ஓட்டு எத்தனை விலை மதிப்பில்லாத ஒரு ஓட்டுங்க. ஒரு ஓட்டுக்கும் விலை மதிப்பே இல்லை. அப்படி
ஒரு பொன்னான ஓட்டுகளை இப்படி தரமற்ற ஆட்சியாளர்களுக்கு கொடுத்துட்டு, தரமற்றவங்களுக்கு கொடுத்துட்டு, நம்ம பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லாமல், நமக்கு பாதுகாப்பு இல்லாமல், நம்ம பெத்த தாய் தகப்பனுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு வாழ்க்கையே நம்ம வந்து ஒரு தமிழகத்தில் நம்ம வாழணுமா? பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். நம்ம பிள்ளைகளை விட்டுட்டு போகிறோமா, சந்தோஷமாக போயிட்டு சந்தோஷமாக வரணும், பிள்ளைகள் பாதுகாப்பாக இருப்பாங்கிற நம்பிக்கையில் போயிட்டு இந்த தைரியத்தில் நம்ம வீட்டுக்கு வந்து சேர்றவங்களா இருக்கணும். அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கணும். ஓசியில் பஸ்ஸு விட்டாங்க, அந்த பஸ் மூலமாக எத்தனை வந்து எவ்வளோ பேருக்கு வந்து வயிற்றில் அடித்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும், எவ்வளோ இதில் ஊழல் நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும் உறவுகளே. ஓசியில் பஸ்ஸு விட்டாங்கன்னு மட்டும்தான் உங்களுக்கு தெரியும், அதில் எவ்வளோ உங்களுக்கு லாபம் அடைஞ்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் கணக்கு போட்டால் எங்கேயோ போய் நிற்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா யோசித்து செயல்படுங்க. இந்த 8000, இந்த 10,000, அந்த 5,000, 3,000 இதுக்கெலாம் ஆசைப்படாதீங்க. ஏன்னா நம்மளுடைய வாழ்வாதாரத்தை வந்து நம்ம பெருக்கி கொடுத்தாலே நம்மளுடைய வாழ்வாதாரத்தை, நம்மளுடைய தேவைகளை வந்து நம்மளுடைய தேவைகள் பாதிக்கு பாதி வந்து இந்த ஒரு அரசாங்க ஸ்கூலாக இருக்கட்டும், அது ஒரு தரமான ஸ்கூலாக இருந்தாலும், நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு படிப்பு கிடைக்கிற ஒரு ஸ்கூலாக இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல ஒரு பாதுகாப்பான ஒரு ஹாஸ்பிட்டலாக இருக்கணும். ஏன்னா ஒரு போதை இல்லாத ஒரு தமிழ்நாடாக இருக்கணும். ஏன்னா இது மாதிரி இருக்கணும். நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸில் நிறைய நாட்டில் நடக்கிறதெல்லாம் நியூஸில் வரவே மாட்டேங்குதுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த குடிகார தகப்பனுக்கு 3 பிள்ளைகளாம். அதில் ஒரு பிள்ளையை வந்து கொண்டு போய் ஹாஸ்டல் சேர்த்துட்டு இருக்கிறாங்க அவங்க அம்மா. பாக்கி 2 பிள்ளைகள், ஒரு ஆண் பிள்ளை, ஒரு பெண் பிள்ளை. இந்த 2 பேரையும் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க அப்பங்காரன் நல்ல ஃபுல் போதையை போட்டு வந்து தினமும் அடிக்கிறது தான், அடித்து ரொம்ப துன்புறுத்துறது தான். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அந்த குடி வெறி தலைக்கு ஏறி போய், அந்த கஞ்சா போதையும் அந்த குடி வெறியும் தலைக்கு ஏறி போய் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையனையும் வெட்டியிருக்கான், அந்த பையனையும் வெட்டியிருக்கான், அந்த பொண்ணையும் வெட்டியிருக்கான், அந்த அவங்க அம்மாவையும் வெட்டியிருக்கான். 3 பேரை வெட்டி ஸ்பாட்லேயே கொலை செஞ்சு போட்டிருக்கிறான். ஏன்னா இதை வந்து அந்த ஸ்கூலில் ஹாஸ்டலில் எத்தனை பேர் இதை பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியாது உறவுகளே. அந்த பொண்ணு கதறி அழுகுது, அவங்க அப்பாவுக்கு சரியான தண்டனை வாங்கி கொடுக்கணும், இல்லைன்னா நானும் செத்துருவேன் அப்படின்ற மாதிரி அந்த ஊர் மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கண்ணீர் விட்டு அழுகிறாங்க. இந்த மாதிரி சம்பவம் நம்ம வீட்டுகளில் நடக்கணுமா? யோசிச்சு பாருங்க. போதை இல்லாத ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையை வந்து நம்ம உண்டாக்கி தரணும் உறவுகளே. இந்த காசு பணத்துக்குலாம் ஆசைப்படாதீங்க. ஆனால் நான் அவ்வளோதான் சொல்லுவேன். இதுக்கு மேலே வந்து நம்ம தலையெழுத்து நம்மளா மாற்றி எழுதிக்கிட்டால் தான் உண்டு. ஏன்னா அது வரைக்கும் கடவுளாக நம்மளை வந்து எதையும் கொண்டு போய் நான் மாட்டி விட மாட்டார். அதனால சிந்திச்சு செயல்படுங்க உறவுகளே. இதுக்கெல்லாம் ஆசைப்படாதீங்க. இவர் வந்து எப்படி மாஸ்டர் பிளான் போட்டு எப்படி மக்களை கவுக்கலாம் அப்படிங்கிறது இவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஏழை எளிய மக்கள் என்ன பண்ணுவாங்க? ஒருவேளை மிக்சியே பார்க்காத ஒரு மக்களாக இருந்தவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு டிவியே பார்க்காத மக்களாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க? இல்லை ஒரு பேராசை வீட்டு குடும்பத்தில் உள்ளவங்க எத்தனை பேர் பள்ளி கொடுத்தாலும் பரவாயில்ல, செத்தாலும் பரவாயில்ல. ஏன்னா இந்த மிக்சி, இந்த கிரைண்டரு, இந்த வாஷிங் மிஷினு, இந்த ஃப்ரிட்ஜு இதை வச்சு நம்ம ஆள போகிறோம். பிள்ளைங்களாம் இல்லாமல் வச்சு ஆளுண்டு என்ன பண்ண போகிறோம்? ஒருவேளை நம்மளே உயிரோடு இல்லைன்னா நம்ம போயிட்டு வந்தால் நம்மளே வெளியே போயிட்டு வீட்டுக்கு வர்றதே பெரிய பாடாக இருக்குது, பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருக்குது. அதனால் பார்த்து செயல்படுங்க. எதையுமே அனுபவிக்கிறதுக்கு நமக்கு உயிர் வேணும், சுதந்திரம் வேணும். பார்த்து செயல்படுங்க. யோசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம் உறவுகளே.